இங்கே ஒரு பிராமண ஸ்டைலில், அதாவது சுத்த தமிழ், ஆன்மீக நம்பிக்கைகள் கலந்த சொற்கள், விருந்தோம்பல் போல் உரையாடல். முருகப்பெருமான் சஷ்டி கதையை தமிழ் மொழியில் கொடுக்கிறேன். இது பண்டைய திருப்புகழ் பாரம்பரியத்தையும் சுவையான கதையையும் ஒருங்கிணைத்துள்ளது. பிரம்ம முறை சார்ந்த உச்சியம். பூமிக்கே மேல் அற்புதமான காலம் அது. அசுரர்களால் தேவர்கள் முடங்கிப்போய் தங்கள் சுக வாழ்வை இழந்து அகில ஆண்டின் சமநிலையை தவறவிட்டனர். தலைவனாக சூரபத்மன் என்பவன் தன் சகோதரர்கள் சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து தேவர்கள் ஆண்டிருக்க வேண்டிய திசைகளை கைப்பற்றினான். சக்கரபாணியாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பஞ்சாயுதபாணியாய ஸ்ரீ சிவபெருமானும் கூட அதனை பொறுத்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த வேளையில் சிவபெருமான் தன் ஞானாக்னியால் உருவாக்கியதும் 6 படை வீடுகளின் அருள் பெற்று விளங்கியதும் ஸ்ரீ முருகப்பெருமான். 6 முகனாய், ஞானத்தின் சுடரொளியாய், இளமைக்கும் இளமையின் ஞானத்திற்கும் உருவமாய் தோன்றினார். சுக்லபக்ஷ சஷ்டி நாளில் முருகப்பெருமான் தன் வேலுடன் களத்தில் இறங்கினார். அவரது சேனைகளின் ஒலி வானிலும் பூமியிலும் விரிந்தது. அவரது பெரும் போரில் முதல் முறையாக தாரகாசுரனை வேலால் வென்று மறுநாள் சிம்மமுகனை ஆழ்வழி அழித்தார். 6வது நாளான சஷ்டி மிக முக்கியமானது. அன்றே சூரபத்மனுடன் கடும் யுத்தம் நடைபெற்றது. ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனங்களாக ஆனது. அவ்வாறு ஒரு அசுரனையே தம்முடைய சேவகராக்கி கொண்டது. இதுதான் முருகப்பெருமானின் கருணையின் உச்சம். இதுதான் சூரசம்ஹாரம். சஷ்டி தினத்தில்தான் இது நடைபெற்றது. சஷ்டி விரதத்தின் ஆன்மீக நீதி. சஷ்டி நாளில் விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை நினைவதும் நம்முள் உள்ள அகந்தையை அழித்து ஞான ஒளியை வளர்த்திடும். இந்த விரதம் நோன்பாக அல்ல, அது ஒரு உணர்வின் திருத்தம், ஒரு சிந்தனையின் தூய்மை. பிராமண மரபில் சொல்லப்பட வேண்டியதாய் ஒரு பக்தரின் பிரார்த்தனை. ஓம் சரவணபவா. சிவபெருமான் தந்த அருள் வடிவே, சூரனை திருத்திய கருணை பெருமை, நம் உள்ளத்தில் அருள் ஊற்றாய் பிறந்திட வேண்டும். நமக்கு தீமையை எதிர்த்து போராடும் சக்தியும் அதிலிருந்து உண்டாகும் ஞானமும் தரும் தேவே. இந்த சஷ்டி நாள் எனக்குள் உள்ள சூரனை கட்டி உணர்வு மிக்க சிவபூஜையை புரிய ஆசியாய் என்னை ஆள்க. இப்படியே சஷ்டி என்பது வெறும் பூஜை நாளல்ல, அது ஆத்ம ஜெயத்தின் சின்னம். ஸ்ரீ முருகனை நினைத்து நாம் நம்முள்ளேயுள்ள அகந்தை, வெறுப்பு, அறியாமை ஆகியவை மீது போராட அது வழிகாட்டும் ஒரு மாபெரும் ஆன்மீக வழி. அருள் புரிவாய் கந்தவேலா. இந்த கதையை உங்களால் பள்ளியில், குடும்பத்தில் அல்லது பாடசாலையில் சொல்ல முடியும். விருப்பம் இருந்தால்